நமஸ்தே பிரிய छात्रों, வெல்கம் டு லேர்ன் வித் ஹேமா. இன்றைக்கி நாம் ராஷ்டிரபாஷா லெசன் நம்பர் 5 பார்க்க போகிறோம். எஸ்ஸே ஃப்ரம் போயம். கவிதா கா சாராंश लिखिए. இன்றைக்கி நாம் பாப்பு கவிதாவோட சாராंश படிக்க போகிறோம். கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பேப்பர் 1ல் செகண்ட் ரோமன் லெட்டரில் இந்த போர்ஷன் வரும். कवि का नाम बताते हुए कविता का सारांश लिखिए. कवि का नाम बताते हुए அப்படின்னா அந்த கவிஞரோட பெயரை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் அந்த போயமோட ஃபுல் சம்மரி எழுதணும். உங்களுக்கு டோட்டலாக 7 கவிதா இருக்குது புக்கில். அதில் ஃபஸ்ட்டு கவிதா பாப்புவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாப்பு போயமோட ஃபுல் சம்மரி பேஜ் நம்பர் 198 கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 4 போயமோட எஸ்ஸே கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு எஸ்ஸே நல்லா தெரிஞ்சிருந்தால் அதை சூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. டோட்டலாக 10 மார்க் இந்த எஸ்ஸேக்கு. படிக்கலாமா? பாப்பு கவிதா கா சாராंश. நான் ஃபஸ்ட்டு மீனிங் சொல்லிடுறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து ரீட் பண்ணலாம். பாப்புன்னு யாரை குறிப்பிடுறாங்க இங்கே? நம் தேசத்தந்தை, ஃபாதர் ஆஃப் அ நேஷன் மகாத்மா காந்தி, அவரை தான் கவி இங்கே பாப்புன்னு குறிப்பிடுறார். கவி இந்த கவிதையில் தன்னோட கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் பாப்பு கிட்ட எடுத்து சொல்கிறார். அது என்னன்னு நாம் இப்போ பார்ப்போம். பாப்பு நாமக் கவிதா கே கவி ஹே ஸ்ரீ சுமித்ரா நந்தன் பந்த். கவிஞர் யார்? ஸ்ரீ சுமித்ரா நந்தன் பந்த். இந்த கவிதைகளை எழுதினவங்க பேரை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கு தனியாக மார்க் கொடுப்பாங்க. ஸோ மறந்துடாதீங்க. इस कविता में कवि ने उन्नति के शिखर पर पहुँचे मनुष्य के शांतिहीन जीवन को दर्शाया है. इस कविता में இந்த கவிதையில் कवि ने கவிஞர் उन्नति के शिखर पर, उन्नति प्रोग्रेस முன்னேற்றம், शिखर पर சிகரத்தை, முன்னேற்றத்தின் சிகரத்தை, பஹூஞ்சே மனுஷ்யக்கே, பஹூஞ்ச்னா அப்படின்னா டு ரீச், சிகரத்தை அடைந்த, மனுஷ்யக்கே மனிதர்களின், சாந்திஹீன் ஜீவன், சாந்தினா என்ன? அமைதி, எல்லாருக்கும் தெரியும். சாந்திஹீன் அதுக்கு ஆப்போசிட், அமைதி இல்லா, அமைதியற்ற, ஜீவன் வாழ்க்கை, அமைதியற்ற வாழ்க்கையை தர்ஷாயாக காட்சிப்படுத்தி இருக்கிறார். புரியுதா? இந்த கவிதையில் கவிஞர் முன்னேற்றத்தின் சிகரத்தை தொட்ட மனிதர்களின் அமைதி இல்லா வாழ்க்கையை காட்சிப்படுத்தி இருக்கிறார். कवि कहते हैं कि आज मनुष्य ने विज्ञान के मार्ग में तथा सांसारिक साधनों को जुटाने में बहुत ही प्रगति पाली. கவி कहते हैं कि கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆஜ் மனுஷ்யனே இன்று மனிதன், விக்யான் கே மார்க் மே, விக்யான் அப்படின்னா அறிவியல், சயின்ஸ் விஞ்ஞானம், மார்க் பாத் பாதை, விஞ்ஞானத்தின் பாதையில், ததா மற்றும், சான்சாரிக் சாதனோ, சான்சாரிக் சாதனோ அப்படின்னா வேர்ல்ட்லி ஐட்டம்ஸ், அதாவது ஏர்த்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தமிழில் என்ன சொல்லுவோம்? லௌகீக சாதனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பூமிக்குரிய சாதனங்கள் அப்படின்னா என்னென்னா, நாம் உருவாக்கின சாதனங்கள், நம்ம லக்ஷரிக்காக, நம்ம வசதிக்காக நாம் உருவாக்கின சாதனங்கள் என்னென்ன? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், காரு, பைக்கு, அப்புறம் ஏரோப்ளேன், ஷிப்பு, நகைகள், அப்புறம் வீடு, கார், பங்களா எல்லாமே. இது எல்லாமே சான்சாரிக் சாதனங்கள், சான்சாரிக் சாதனம். ஏன்னா நாம் இங்கேருந்து போகும்போது, உலகத்தை விட்டு போகும்போது இதெல்லாம் கூட கொண்டு போக முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து வேர்ல்ட்லி ஐட்டம்ஸ். ஸோ இந்த வேர்ல்ட்லி ஐட்டம்ஸை மனுஷன் என்ன பண்ணியிருக்கான்? ஜுட்டானேமே, ஜுட்டானா அப்படின்னா கேதர், கலெக்ட், சேகரிக்க. சரியா? இந்த சாதனங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிப்பதில் பகுத் ஹி பிரகதி பாலி, பிரகதி என்றாலும் முன்னேற்றம் தான். ஓகே,
பிரகதி பாலி, பகுத் ஹி ரொம்பவே முன்னேற்றம் அடைந்துள்ளான். கவி என்ன சொல்கிறாருன்னா, இன்று மனிதன் விஞ்ஞானத்தின் பாதையில் மற்றும் லௌகீக சாதனங்களை ஒன்று சேர்ப்பதில் ரொம்பவே முன்னேற்றம் அடைந்துள்ளான். कवि कहते हैं कि आज मनुष्य ने विज्ञान के मार्ग में तथा सांसारिक साधनों को जुटाने में बहुत ही प्रगति पाली. विज्ञान की सारी उपलब्धियां जैसे यंत्र, वाहन, वैभव, धन, बल, बिजली, भाप आदि बिल्कुल उसके अधीन तथा सेवक बन गई हैं. विज्ञान की सारी, विज्ञानத்தின் அனைத்து, सारी means all, விஞ்ஞானத்தின் அனைத்து உப்லப்தியா மீன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானத்தின் அனைத்து கண்டுபிடிப்புகள், ஜேசேன்றது எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறாங்க. யந்திரன்னா என்ன, எந்திரங்கள், மெஷின்ஸ், வாகன், வெஹிக்கல்ஸ், வாகனங்கள், வைபவ், ஆடம்பரம், ஆடம்பரத்திற்கு உண்டான சாதனங்கள், கிராண்டியர், தன், பல், தனம், வெல்த், பலம், மணி, பவர் ஆஃப் வெல்த், அதாவது செல்வ செழிப்பு, பிஜ்லி, எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், சரியா, பாப், நீராவி, பாப்னா ஸ்டீம் போன்றவை. அதாவது இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பில்குல் உஸ்கே, பில்குல் அப்படின்னா ஆப்சல்யூட்லி, உஸ்கே அவனுடைய, யாருடைய, மனிதனுடைய, அதீன் மீன்ஸ் அடிமை, அதாவது இட் இஸ் அண்டர் ஹிம், அவனுக்கு அடியில் தான் இருக்கு. இப்போ இவ்வளவு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளும் மனிதனின் சொல்படி தான் நடக்கிறது இல்லையா. மனிதன் தன்னோட வசதிக்கு ஏற்ப அதை யூஸ் பண்ணிக்கிறான், பயன்படுத்தி கொள்கிறான். ஸோ அதுதான் அவனுக்கு அடியில் உள்ளது. தத்தா சேவக் பன் கயி ஹே, அவனுக்கு சேவகன் ஆகிவிட்டது. இட் ஹாஸ் பிகம் ஹிஸ் சர்வெண்ட், விஞ்ஞானத்தையே மனிதன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. फिर भी उसका जीवन कष्टों में पीड़ित तथा अशांत क्यों है. फिर भी ஆனாலும், உஸ்கா ஜீவன் அவனுடைய வாழ்க்கை, கஷ்டோமே பீடித், கஷ்டனா துன்பம், துன்பங்களால் பாதிக்கப்பட்டு, கஷ்டோமே பீடித் தத்தா மற்றும் அஷாந்த் கியூ ஹே, அஷாந்த் அமைதி இல்லாமல், கியூ ஹே ஏன் உள்ளது, அறிவியலையே அடிமைப்படுத்தினாலும் அவனுடைய வாழ்க்கை பாதிப்படைந்து அவனுக்கு அமைதி இல்லாமல் ஏன் உள்ளது அப்படின்னு கவி யார்கிட்ட கேட்குறாரு, பாப்பு கிட்ட கேட்குறாரு. இந்த பேராகிராஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, எஸ்ஏவை எப்படி ஷார்ட் பண்ணி எழுதுறதுன்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒரு கதை மாதிரி படிக்கணும், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில் ஈஸியாக எழுதிக்கலாம். அண்ட் இன்னொரு டிப் சொல்கிறேன், சென்டென்ஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடகடன்னு அப்படியே படிச்சிங்கன்னா உங்களால் எழுத முடியாது. ஒவ்வொரு சென்டென்ஸையும் சின்ன சின்ன பார்ட்டாக பிரேக் பண்ணி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், इस कविता में कवि ने उन्नति के शिखर पर पहुँचे मनुष्य के शांतिहीन जीवन को दर्शाया है. இப்போ நான் படித்தது செகண்ட் லைன். ஓகே, இதை இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஏறாது. இதையே சின்ன சின்ன சென்டென்ஸாக பிரேக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மீனிங்கும் விளங்கும், நல்லா ஞாபகமும் இருக்கும். इस कविता में कवि ने उन्नति के शिखर पर पहुँचे मनुष्य के शांतिहीन जीवन को दर्शाया है. இப்படி பிரேக் பண்ணி படிங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சரி வாங்க ரீகேப் ஒரு தடவை என்னோட சேர்ந்து வாசிங்க. बापू नामक कविता के कवि हैं श्री सुमित्रानंदन पंत. इस कविता में कवि ने उन्नति के शिखर पर पहुँचे मनुष्य के शांतिहीन जीवन को दर्शाया है. कवि कहते हैं कि आज मनुष्य ने विज्ञान के मार्ग में तथा सांसारिक साधनों को जुटाने में बहुत ही प्रगति पाली.
विज्ञान की सारी उपलब्धियाँ जैसे यंत्र, वाहन, वैभव, धन बल, बिजली, भाप आदि बिल्कुल उसके अधीन तथा सेवक बन गई हैं। फिर भी उसका जीवन कष्टों में पीड़ित तथा अशांत क्यों है? नेक्स्ट पैराग्राफ। विज्ञान के प्रगति ने मनुष्य के जीवन में विजय प्राप्त कराई। विज्ञान के प्रगति ने விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் மனுஷக்கே ஜீவன் மே மனிதனின் வாழ்க்கையில் விஜய் விஜய்னா என்ன? வெற்றி, விக்டரி, வெற்றியை பிராப்த் கராயி கொண்டு வந்தது. பிராப்த்னா டு கெட், பெறுவது. ஓகே, அதாவது அறிவியலின் முன்னேற்றம் மனிதனின் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்தது. उसने कई देशों तथा काल पर भी जीत पाली. உஸ்னேன்றது யாரை குறிக்கிறது? மனிதனை. ஓகே, மனிதன் கை தேஷோ, கை என்றால் பல, தேஷ் அப்படின்னா நாடுகள், மெனி கண்ட்ரீஸ், பல நாடுகளையும், ததா கால் பர்பி, கால்னா காலம், நேரம், காலத்தையும், கால் பர்பி ஜீத் பாலி, ஜீத் அப்படின்னா வெற்றி, விஜய்னாலும் ஜீத்னாலும் ஒன்று தான். அதாவது பல நாடுகளையும் வென்று விட்டான் மனிதன், அதே நேரம் காலத்தையும் வென்று விட்டான். பல நாடுகள் மேலே போர் தொடுத்து எனக்கு இந்த நாடு எனக்கு இந்த நாடுன்னு வெற்றி கொள்வது ஒரு விஷயம். காலத்தை எப்படி வென்றான்? ரொம்ப நேரம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை விஞ்ஞானத்தின் உதவியோடு இப்போ என்ன பண்ணுறோம்? ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடறோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சட்னி அரைக்கிறதே 15 நிமிஷம் ஆகும் அம்மியில் அரைக்கிறதுக்கு. இப்போது மிக்சியில் 2 நிமிஷத்தில் அரைச்சிடுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஃப்ளைட்டில் போயிடுறோம். முன்னாடியெல்லாம் இங்கேருந்து டெல்லிக்கு போகணுன்னா எவ்வளோ நாள் எடுக்கும்? 2 days எடுக்கும் ட்ரெயினில் போகணுன்னா. ஆனால் இப்போது ஃப்ளைட்டில் 45 minutesல 1 hourக்குள்ளார போயிடுறோம் இல்லையா? ஸோ அதுதான் காலத்தை வெல்றது. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பல நாடுகளையும் காலத்தையும் வென்று விட்டான். பர் உஸ்கே ஜீவன் கி கதி நே ஹிருதய் கோ தபா தியா. பர் உஸ்கே ஜீவன் கி கதி நே, பர் ஆனால், உஸ்கே ஜீவன் அவனுடைய வாழ்க்கையின், கத்தினே, கத்தினா என்ன? வேகம், அந்த பேஸ், அவனுடைய ஸ்பீடான அந்த வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? அவனுடைய இருதயம், அதாவது ஹிருதய், ஹா போட்டு ரீக்கி மாத்திரா போட்டிருக்காங்க. ஓகே, ஹிருதய், ஹிருதய்கோ தபா தியா, தபானானா அழுத்தி விட்டது. அழுத்தி விட்டதுன்னா என்ன? டு சப்ரஸ். இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க? அவனுடைய இதயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இதயம்ன்றது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க? இதயத்தில் என்ன இருக்கும்? அன்பு, பாசம், கருணை, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சான்? அவனோட வாழ்க்கையின் வேகம், அதை எல்லாத்தையும், அந்த எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்துருச்சு. ஓகே, அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஆஜ் மானவ் அப்னே ஹிருதய் தத்தா ஆத்ம பாவனா खो बैठा है. ஆஜ் மானவ், மானவன்னாலும் மனுஷிய அப்படின்னாலும் ஒன்று தான். இன்று மனிதன் அப்னே ஹிருதய் தன்னுடைய இதயத்தையும், ததா ஆத்ம பாவனா, ஆத்ம அப்படின்னா சுய, செல்ஃப், பாவனா உணர்வு, கான்ஷியஸ், செல்ஃப் கான்ஷியஸ், சுய உணர்வு, ஆத்ம பாவனா. ஓகே, खो बैठा है, खोना அப்படின்னா இழக்கிறது. ஓகே, டு லூஸ். ஸோ இன்று மனிதன் தன்னுடைய இதயத்தையும் சுய உணர்வையும் இழந்து நிற்கிறான். இதயம்ன்றது நான் அகேன் சொன்னேன், அதில் இருக்கிற உணர்வுகள், இதயத்தில் இருக்கிற அன்பு, பாசம், நேசம், பரிவு, அந்த மாதிரி உணர்வுகளையும் அவனுடைய சுய உணர்வையுமே இழந்து நிற்கிறான். सांसारिक चीज़ों के मोह में ने उसकी आत्मा को जीत लिया है. सांसारिक चीज़ों, अगेन इங்கே वर्ल्डली ஐட்டம்ஸ், ப்ராடக்ட்ஸ். ஓகே, கே மோஹ் நே, மோஹ் மீன்ஸ் மோகம், அந்த வேர்ல்ட்லி ஐட்டம்ஸ் மேலே இருக்கிற சாம், லஸ்ட். ஓகே, மோகம்.
உஸ்கி ஆத்மாக்கோ அவனுடைய ஆத்மாவையே ஓகே ஜீத் லியா ஹை அதையே வந்து அந்த மோகம் வந்து வெற்றி கொண்டு விட்டது. ज्ञान को विज्ञान चबाने की कोशिश करता है. ज्ञान ना नॉलेज विजडम ओके ज्ञान ஞானம் ज्ञान को विज्ञान विज्ञानम ஞானத்தை விஞ்ஞானம் चबाने की कोशिश करता है. चबाना मीन्स மென்னு முழுங்கிறது ஓகே चबाना मीन्स மெல்லுறது டு chew. ஸோ இங்கே சபானா அப்படின்றது என்ன சொல்கிறாங்க தபானா அதாவது டு சப்ரஸ் அதாவது அதை வந்து க்ரஷ் பண்ண விரும்புது. எதை க்ரஷ் பண்ண விரும்புது விஞ்ஞானம் நம்மளுடைய ஞானத்தை விஞ்ஞானம் க்ரஷ் பண்ண விரும்புது. இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க முன்னாடியெல்லாம் நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருப்போம் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருப்போம். இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா மொபைல் எல்லாம் வந்த பின்னாடி என்ன பண்ணிட்டோம் ஒரு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு 2-3 பேரோட ஃபோன் நம்பர் தான் ஞாபகம் இருக்குது. முன்னாடி எல்லாம் ஒரு 10-15 நம்பராவது ஞாபகம் இருக்கும். எமர்ஜென்சிக்கு இப்போ காண்டாக்ட் பண்ணணுன்னாலும் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே ஃபோனில் இருக்குது. நம்ம ஏன் அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஃபோனை தான் முதல்ல தேடுவோம். அதே மாதிரி முன்னாடி மென்டல் கேல்குலேஷன்ஸ் நிறைய போடுவோம். ஆனால் இப்போது உடனே ஃபோனை எடுத்து கேல்குலேட்டர் தான் தேடுறோம். ஒரு 4 நம்பர் ஆட் பண்ணணும் இல்லை சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லை மல்டிப்ளை பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கேல்குலேட்டரை எடுக்கிறோம். ஸோ விஞ்ஞானம் நம்ம ஞானத்தை அப்படியே க்ரஷ் பண்ண விரும்புது அதாவது மென்னு முழுங்க விரும்புது. கோஷிஷ் மீன்ஸ் முயற்சி பண்ணுறது ஓகே கோஷிஷ் கர்த்தாக லேக்கின் வ பச்தா நஹி. ஆனால் நம்ம ஞானம் என்ன பண்ணுது சம்டைம்ஸ் விஞ்ஞானத்தை ஓவர்டேக் பண்ணுது. அதாவது பச்தா அப்படின்னா பச்னானா டு டைஜஸ்ட் ஜீரணிக்க முடியறதில்ல ஓகே அது ட்ரை பண்ணுது தான் ஆனாலும் நம்ம ஞானம் தான் வந்து பெஸ்ட் ஓகே அதுதான் சொல்ல வராங்க இந்த பேராகிராஃபில். அடுத்தது भौतिक चीज़ों को जुटाने का प्रयास तो सराहनीय है. பௌத்திக் சீஸோ அப்படின்னாலும் சான்சாரிக் சீஸோ அப்படின்னாலும் ஒன்று தான். 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே. லௌகீக பொருட்கள் ஓகே वर्ली आइटम्स को जुटाने का प्रयास. जुटाना என்ன சொன்ன சேகரிப்பதில் ஓகே சேகரிக்கும் முயற்சியில் प्रयास மீன்ஸ் என்ன முயற்சி எஃபர்ட். तो सराहनीय है सराहनीयனா प्रेज़वर्दी பாராட்டத்தக்கது. அதாவது கஷ்டப்பட்டு இந்த வேர்ல்ட்லி ஐட்டம்ஸ் காரு பங்களா எல்லாம் என்ன பண்ணுறான் மனிதன் சேகரிக்கிறான் பணம் சம்பாரித்து அதை சேகரிக்கிறான். அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். पर उसमें मनुष्य के मानवीय भावना का विकास भी होना चाहिए. ஆனால் पर उसमें मनुष्य के அதில் மனிதனின் மானவீய பாவனா என்னென்ன மனிதனுக்குரிய உணர்வு ஓகே மானவீய பாவனா ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஓகே மனிதனுக்குரிய உணர்வு மானவீய பாவனாக்கா विकास भी होना चाहिए. विकासना என்ன டெவலப்மெண்ட் வளர்ச்சி होना चाहिए ஓகே அதுவும் நடக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க भौतिक चीज़ों को जुटाने का प्रयास तो सराहनीय है ஓகே இந்த பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்க்கறதுல அவனோட முயற்சி பாராட்டத்தக்கது தான். ஆனால் மனிதனின் மானவீய பாவனா ஹியூமனிட்டி ஓகே மனிதத்தன்மையோட வளர்ச்சியும் அங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீகேப் போகலாம். विज्ञान के प्रगति ने मनुष्य के जीवन में विजय प्राप्त कराई. उसने कई देशों तथा काल पर भी जीत पा ली है, पर उसके जीवन की गति ने हृदय को दबा दिया. आज मानव अपने हृदय तथा आत्मभावना खो बैठा है. सांसारिक चीज़ों के मोह ने उसकी आत्मा को जीत लिया है. ज्ञान को विज्ञान चबाने की कोशिश करता है, लेकिन वह पचता नहीं. भौतिक चीज़ों को जुटाने का प्रयास तो सराहनीय है, पर उसमें मनुष्य के मानवीय भावना का विकास भी होना चाहिए.
अभी अभी मनुष्य यह महसूस करने लगा है कि विश्व को आज मनुष्य की आत्मीय भाव के विकास की ज़रूरत है. अभी अभी just now தற்போது மனிதன் यह महसूस करने लगा है कि महसूस करना அப்படின்னா டு ஃபீல் உணர்வது. மனிதன் உணர ஆரம்பித்திருக்கிறான். என்ன உணர ஆரம்பித்திருக்கிறான்? விஸ்வகோ ஆஜ் மனுஷ்ய கி, விஸ்வன உலகம். ஓகே, உலகத்துக்கு இன்று மனுஷ்ய கி மனிதனின் ஆத்மீய பாவ் மனிதத்தன்மை உணர்வு ஆத்மீய பாவ் கே விகாஸ் கி ஜரூரத் है. மனிதத்தன்மையின் வளர்ச்சி ஜரூரத் है தேவையாக உள்ளது. இப்பொழுதுதான் மனிதன் அதை உணர ஆரம்பித்திருக்கிறான். मानव के हृदय में मानवता की भावना की सख्त ज़रूरत है. मानव के हृदय में மனிதனின் இதயத்தில் மானவதா கி பாவனா கி மனிதத்தன்மை உணர்வின் சக்த் ஜரூரத் है. சக்த் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட், அதாவது அவசியம், ஜரூரத் है தேவையாக உள்ளது. ओके, स्ट्रिक्टली नीडेड. अंत में कवि बापू से कहते हैं कि आजकल विश्व के सारे लोगों की नज़र आप पर है. अंत में இறுதியில், அதாவது அந்த போயட்ரியோட கடைசியில், அட் லாஸ்ட், கவி பாப்பு சே கஹத்தே ஹேங் கி கவிஞர் மகாத்மா காந்தியிடம் கூறுகிறார் என்னவென்றால், ஆஜ்கல் விஸ்வகே, ஆஜ்கல் இன்றெல்லாம், விஸ்வகே உலகத்தின், சாரே லோகோं की நசர் அனைத்து மக்களின், நசர்னா பார்வை, வியூ, आप पर है தங்கள் மீது உள்ளது. आपने भारत को अंग्रेज़ों के बंधन से छुड़ाया. आपने தாங்கள், பாரத் கோ பாரதத்தை, அங்கிரேஸோं के बंधन அதாவது ஆங்கிலேயர்களின் தலைகளிலிருந்து. ஓகே, பந்தன்னா என்ன? பாண்டேஜ். பிரிட்டிஷர்ஸ் கிட்ட பாண்டேஜாக இருந்தோம் இல்லையா, அதிலிருந்து சுடாயா அப்படின்னா மீட்டீர்கள். தாங்கள்தான் ஆங்கிலேயர்களின் அடிமை தலைகளிலிருந்து பாரதத்தை மீட்டீர்கள். उसी प्रकार आज मनुष्यों को विज्ञान की शक्तियों के बंधन से छुड़ाएंगे क्या. அதாவது கடைசியில் கொஷின் கேட்குறார். என்ன கேட்குறார்? உசி பிரகார், அதை போலவே, ஆஜ் இன்று, மனுஷியோங்கோ மனிதர்களை, விக்யான் கி சக்தியோ, விக்யான் கி சக்தினா என்ன? த பவர் ஆஃப் சயின்ஸ். ஓகே, விக்யான் கி சக்தியோ கே பந்தன் சே, அதாவது அந்த சயின்ஸ் பவரோட பாண்டேஜில் இப்போ மனுஷங்க இருக்காங்கன்னு தானே நம்ம பார்த்தோம். ஸோ அதிலிருந்து மனிதர்களை சுடாயேங்கே கியா, நீங்கள் மீட்பீர்களா அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் கவிஞர். புரியுதா? இப்போ நான் திருப்பியும் ரீட் பண்ணுறேன். अभी अभी मनुष्य यह महसूस करने लगा है कि विश्व को आज मनुष्य की आत्मीय भाव के विकास की ज़रूरत है. मानव के हृदय में मानवता की भावना की सख्त ज़रूरत है. अंत में कवि बापू से कहते हैं कि आजकल विश्व के सारे लोगों की नज़र आप पर है. आपने भारत को अंग्रेज़ों के बंधन से छुड़ाया. उसी प्रकार आज मनुष्यों को विज्ञान की शक्तियों के बंधन से छुड़ाएंगे क्या. இப்போ இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக ரீடிங் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க என்னோட திரும்பியும் ஒரு தடவை சேர்ந்து படிங்க. நான் ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ண போகிறேன். बापू कविता का सारांश. बापू नामक कविता के कवि हैं श्री सुमित्रानंदन पंत. इस कविता में कवि ने उन्नति के शिखर पर पहुँचे मनुष्य के शांतिहीन जीवन को दर्शाया है. कवि कहते हैं कि आज मनुष्य ने विज्ञान के मार्ग में तथा सांसारिक साधनों को जुटाने में बहुत ही प्रगति पा ली.
विज्ञान की सारी उपलब्धियां जैसे यंत्र वाहन वैभव, धन बल, बिजली, भाप आदि बिल्कुल उसके अधीन तथा सेवक बन गई हैं। फिर भी उसका जीवन कष्टों में पीड़ित तथा अशांत क्यों है? विज्ञान के प्रगति ने मनुष्य के जीवन में विजय प्राप्त कराई। उसने कई देशों तथा काल पर भी जीत पा ली है, पर उसके जीवन की गति ने हृदय को दबा दिया। आज मानव अपने हृदय तथा आत्म भावना खो बैठा है। सांसारिक चीज़ों के मोह ने उसकी आत्मा को जीत लिया है। ज्ञान को विज्ञान चबाने की कोशिश करता है, लेकिन वह पचता नहीं। भौतिक चीज़ों को जुटाने का प्रयास तो सराहनीय है, पर उसमें मनुष्य के मानवीय भावना का विकास भी होना चाहिए। अभी अभी मनुष्य यह महसूस करने लगा है कि विश्व को आज मनुष्य की आत्मीय भाव के विकास की ज़रूरत है। मानव के हृदय में मानवता की भावना की सख्त ज़रूरत है। अंत में कवि बापू से कहते हैं कि आजकल विश्व के सारे लोगों की नज़र आप पर है। आपने भारत को अंग्रेज़ों के बंधन से छुड़ाया। उसी प्रकार आज मनुष्यों को विज्ञान की शक्तियों के बंधन से छुड़ाएंगे क्या? இந்த சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுதி பாருங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். Your comments is a great inspiration to me. Please give your positive comments and share the video to your friends and relatives. Thank you so much. Meet you again with another interesting video. Take care till then. Bye bye. धन्यवाद. शुभकामनाएं.